எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு மரவள்ளிக்கிழங்கு பொரியல் தான் செய்து காட்ட போகிறேன். இது எனக்கு ஒரு அக்கா தந்திருந்தாங்க மரவள்ளிக்கிழங்கு. அதை நான் நல்லா அந்த பேப்பரில் சீவிட்டு அந்த ஈரம் போகிறதுக்காக அதை நான் பேப்பரில் தூவி ஒரு ஒரு 5 நிமிஷம் விட்டிருந்தேன் அந்த ஈரங்கள் நல்லா போகிறதுக்காக. நீங்கள் இந்த பிளெயின் பேப்பரில் போடுங்க. நான் கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் போட்டேன். சில வேளை அதுண்ட கலர்கள் சில வேளை அதில் படலாம். ஆனால் எனக்கு இன்றைக்கி படையில் ப்ளெயின் பேப்பரை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா. 5 நிமிஷம் கழித்து அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் நான் தேங்காய் எண்ணெய் பாவிச்சினான். அந்த தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்க விட்டுட்டு நான் இதை ஒண்டொண்டா அந்த ஒட்டாமல் போடணும். அப்போ தான் அதை திருப்பி செய்யும்போது நல்லா இருக்கும். ஒண்டொண்டா போட்டு அதை நல்லா பொரித்து எடுத்துக்கொண்டேன். இதில் பொரிஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்காக நான் கரண்டியில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து அதை நான் இப்படி கரண்டியில் போட்டு பார்க்கும்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். அந்த சத்தம் கேட்டுதண்டா கலகலண்டு அதை பொரிஞ்சிட்டு அர்த்தம். அதுக்காகத்தான் அந்த கரண்டியில் அப்படி பார்க்குறது. எனக்கு இதை எங்களோட வீட்டுக்கு முன்னால் இந்த இளையம்மான்னு சொல்லுவோம் நாங்கள். அவள் எனக்கு சொல்லி தந்திருந்தா. பிறகு அந்த நல்லா பொரிஞ்சோன்னே அதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு உப்புத்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்புத்தூளை தூவிட்டு பிறகு மிளகாய்த்தூள், நாங்கள் வீட்டில் பாவிக்கிற மிளகாய்த்தூள் இருந்தாலே ஓகே, தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டோம்டா மரவள்ளி பொரியல் ரெடி ஆயிரும். நல்ல மொறுண்டும் நல்ல டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்காக இருந்தது.